இப்போ நமக்கு நைட்டு தண்ணி ஊற்றிட்டு சாதம் மிஞ்சிருச்சுன்னா அதை என்ன செய்யறது நமக்கு யோசிப்போங்க. காலையில் வெறும் இந்த மாதிரி தண்ணி சாதம் சாப்பிட்டா சில பேருக்கு சலதோஷம் பிடிக்கும், சளி பிடிக்கும். அதனால நம்ம விரும்பி சாப்பிட்டுக்கிற மாட்டோங்க, வேஸ்ட்டு தான் பண்ணுவோம் சில பேர். அப்போ அந்த சாதத்தை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி தண்ணி ஊற்றின சாதத்தை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா இறுக்க பிழிஞ்சி எடுத்து இந்த மாதிரி நம்ம இப்போ எப்படி நம்ம இதை வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்லான்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, ஜீரகம் எல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு மிளகாய் சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சின்ன மிளகாயா. கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கணுமே ஒரு சின்ன தக்காளியை நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்து வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயத்தையும் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், இப்போ இதையும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க. இதில் நான் ஒரு 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் 2 முட்டை கூட சேர்த்துக்குங்க. கொஞ்சம் முட்டை அதிகமாக சேர்த்து கிண்டி சாப்பிடும்போது சாதம் டேஸ்ட்டாக இருக்குங்க. விருப்பப்பட்ட முட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பழைய சாதம் மிஞ்சிருச்சா நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சூடாக சாப்பிடும்போது குட்டீஸு முதற்கொண்டு பெரியவங்களும் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. அப்போ சாதமும் நமக்கு வீணாக போகுதுன்னு வருத்தம் இருக்காதுங்க. முட்டை இந்த பக்குவத்துக்கு வரும்போதே நீங்கள் சாதத்தை சேர்த்துடணுங்க. அப்போ தான் அந்த முட்டையும் சாதமும் ஒட்டி வரும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாதத்தை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டை தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் சாதத்தை போடும்போது முட்டை தனியாக சாதம் தனியாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் சொன்னது. இந்த பக்குவத்தில் நீங்கள் குழக்குழன்னு இருக்கும்போது நம்ம சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த 2 மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த முட்டையும் சாதமும் அருமையாக இருக்குங்க. பழைய சாதம் கூட நமக்கு சட்டியில் இருக்காது, தீர்ந்து போயிடும். அப்படியே ஆளுக்கு ஒரு கை உருண்டை பட்டு கூட 4 பேர் இருந்தாலும் பகிர்ந்து சாப்பிட்டா அதை விட இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்குங்க. இப்போ சாதத்தை நம்ம சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா இறுக்க தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க சாதத்தை. இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து போட்டுக்கலாம். அப்படியே சட்டியில் பரட்டின மாதிரி தான் அப்படியே ஆளுக்கு ஒரு உருண்டையாக நம்ம பிடிச்சி தின்னும்போது அது அதை விட இன்னும் சுவையாக அதிகமாக இருக்கும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சட்டியிலெல்லாம் பரட்டி சாதம் கடைசியில் போட்டு சாப்பிடும்போது அந்த நம்ம எவ்வளோ தான் பக்கமாக வச்சாலும் அந்த டேஸ்ட்டுக்கு வராது பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டு இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம பழைய சாதம் மிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாமல் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்குங்க. நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விருப்பப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கிண்டும்போது இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அந்த சாதம் நமக்கு நல்லா சூடாக ஏறினாலே போதுங்க. போட்டு கிண்ட வேண்டாம். ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றின சாதம் தான் இல்லையா, சும்மையும் கிண்ட வேண்டாம். நமக்கு சாதம் சூடு ஏறி அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்தவொடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. மல்லியில் சேர்த்து இறக்குங்க. அருமையாக இருக்குங்க. நம்ம ஒரு மட்டன் குழம்போ சிக்கனோ எதுனாலும் வதக்கிட்டு லாஸ்ட்டில் அந்த பாத்திரத்தை நம்ம வேஸ்ட்டு பண்ண மாட்டோம் பார்த்தீங்களா வீட்டு பெண்கள். கடைசியில் அது ஒரு கையை சோறை போட்டு சட்டியை பரட்டி பிள்ளை இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டுக்கு ஈடே ஆகாதுங்க. அந்த மாதிரி இந்த சாதமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சட்டி அப்படியே கிண்டிட்டு நம்ம பரிமாற கூட வேண்டாம். அப்படியே ஆளுக்கு ஒரு கை எடுத்து ஒரு பிடி தின்னமாக்க அந்த சோறும் காலி ஆயிரும். அந்த டேஸ்ட்டும் நமக்கு பிடிச்சி போங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.